2026 சட்டமன்ற தேர்தலுக்கான களம் ரொம்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா கட்சியிலுமே மாநாடு தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இப்போ ரீசெண்டா நடந்த நாம் தமிழர் கட்சி திருச்சி மாநாடு ரொம்பவே எல்லாராலுமே பேசப்பட்டுகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அந்த மாநாட்டுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, மத்த கட்சி மாநாடுகளுக்கும் நாம் தமிழர் கட்சி மாநாடுகளுக்கும் என்ன வித்தியாசம், சோடி போட்டு பார்க்கலாமா? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் திமுகவோட மாநாடை பத்தி பேசலாம். திமுகவோட மாநாட்டுல தாவேகா தலைவர் விஜய் அவர்களை விட அதிகமா கூட்டம் கூட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே யாருமே வரல அப்படின்னாலுமே காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டுவாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, புதுசா இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரை வச்சுலாம் ப்ரமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ரீசெண்டா கூட பாத்திருப்பீங்க, 1 லட்சம் சேர் போட்டுமே 1.5 லட்சம் பேருக்கு மேல கூட்டம் வந்துச்சு அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ஒரே டைலாக் தான், கொடுத்த கண்டென்ட்ட கூட யாருமே மாத்தி பேசல, ஒரே மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க கூட்டம் அப்படிங்கிறது இல்லவே இல்ல. திமுக அப்படின்னா அதோட பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பணபலம். இன்னொரு பக்கம் அப்படியே நம்ம தாவேகாவோட மாநாட பத்தி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ரசிகர் பலம், சினிமா பலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் அவர்களை பார்க்கிறதுக்காகவே அங்க கூட்டம் வருது. அப்படிப்பட்ட கூட்டம் சரியான முறையில இருக்கா அப்படின்னா அது இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அது ஒரு ஜாம்பி கூட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா எந்த விதமான ஒரு ஆர்கனைஸ் பண்றவங்க சரியா பண்றதே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அடிச்சுக்கிட்டு ஓடுறது, நான் போயிட்டு அவர் கூட போட்டோ எடுக்கணும்னு ட்ரை பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த கூட்டத்துல இருக்கு. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பக்கம் திமுகவோட பணபலம், இன்னொரு பக்கம் தாவேகாவோட சினிமா பலம், இது ரெண்டுக்கும் நடுவுல நடந்த ஒரு பிரம்மாண்டமான மாநாடு தான் திருச்சியில நடந்த நாம் தமிழர் கட்சியோட மாநாடு. அங்க 3 லட்சத்துக்கு மேல கூட்டம் கூடுனதா சொல்றாங்க. ஆனா இது எல்லாராலுமே ரொம்ப பெரிய விஷயமா பேசப்பட்டு இருக்கு. ஏன்னா அவர் விஜய் அவர்கள் மாதிரி அவ்வளவு பெரிய ஒரு ரசிகர் பலம் அவருக்கு கிடையாது. இருந்தாலும் அதையும் தாண்டி கொள்கைகளுக்காக இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டினது இப்ப எல்லாராலுமே ரொம்ப பெருசா பேசப்பட்டு இருக்கு. இதுல எல்லாராலுமே கவனிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிப்ளின் அப்படிங்கிறது லைஃப்ல நம்ம யாருமே சொல்லி கொடுத்து வர்றது இல்ல. அது தானா நமக்குள்ள இருந்து வரணும். அந்த ஒரு விஷயம் நாம் தமிழர் கட்சி மாநாட்டுல ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு தான் சமூக ஊடகங்கள்ல, அதாவது சீமான் அவர்கள் மேல நமக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கலாம். அவர் ஆமக்கறி சாப்பிடுறாரு, பிரபாகரன் அவர்களை வச்சுதான் கட்சியை ஆரம்பிச்சாரு, அவரை ஏகப்பட்ட விதமா நம்ம ட்ரோல் பண்ணலாம். ஆனா அபார்ட் ஃப்ரம் தட், இந்த ட்ரோல் எல்லாம் தாண்டி அந்த மாநாடு அப்படிங்கிறது எப்படி நடந்துச்சு அப்படின்னா அது உண்மையிலேயே வேற லெவலா நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மறைக்கப்பட்ட நம்மளோட வரலாறை மீட்டு எடுக்கிறதா இருக்கட்டும், பாரம்பரிய கலைகள்ங்கிறது இப்ப ரொம்பவே அழிஞ்சுகிட்டு இருக்கு. சிலம்பாட்டமா இருக்கட்டும், இல்ல களரி, இந்த மாதிரியான விஷயங்களை கலை நிகழ்ச்சிகளா எடுத்து ஒரு மாநாட்டுல நடத்தினது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இன்னொரு விஷயம், மத்த மாநாடை விட நாம் தமிழர் கட்சி மாநாட்டுல முக்கியமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, இன்னும் எலெக்ஷன் எப்ப நடக்க போகுது அப்படிங்கிறதையே இன்னும் தேதியே தெரியாம இருக்கு. அதுக்கு முன்னாடியே நாங்க இதை தான் பண்ண போறோம், இப்படிதான் பண்ண போறோம், இதுதான் எங்களோட பிளான் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 234 வேட்பாளர்களையுமே ஒரே மேடையில அறிவிச்சிருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்கள் 117 பேரு, பெண்கள் 117 பேருன்னு ஆண்களுக்கு சமமா பெண்களும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாராலையுமே ரொம்ப பெருசா பேசப்பட்டு இருக்கு. இதுல ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திருநங்கை. இந்த உலகத்துல திருநங்கைகளை நம்ம உசு 9 அலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீழ்த்தனமா கேவலமா நினைக்கிறோம். ஆனா அதையும் தாண்டியுமே சில திருநங்கைகள் இன்னைக்கு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நாங்க இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா துறைகளிலுமே சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட திருநங்கை ஒருத்தவங்களை வேட்பாளரா நாம் தமிழர் கட்சியில நிறுத்திருக்காங்க. இது நம்ம சீமானவர்கள் மேல நமக்கு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி இதை நம்ம எல்லாருமே பாராட்டி தான் ஆகணும். அந்த அளவுக்கு இது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம தாவேகாவுல நடக்கிற கூட்டங்களை பத்தி பேசலாம். அதுல கூட்டங்கள் நடக்கிறது அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா அவங்க கிட்ட டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மாநாட்டுக்கு வர்றோம் அப்படின்னா நம்ம தலைவர் விஜய் அவர்கள் என்ன பேச போறாங்க அப்படிங்கறத கேட்கறதுக்காக அவங்க வர்றது இல்ல. அவங்க வர்றது தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மட்டும்தான் வர்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ தாவேகா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட அரசியல் புரிதல் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அது ரொம்பவே தற்குறித்தனமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு எத்தனை தொகுதி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கு அது தெரியல. எத்தனை தொகுதி ஜெயிச்சா எல்லா தொகுதியிலுமே அவர் தான் ஜெயிப்பாரு. சரி, எல்லா தொகுதியிலும் அவர் தான் ஜெயிப்பாரு. ஆனா எத்தனை தொகுதி அப்படின்னு கேட்டா அது அவங்களால சொல்ல முடியல. ஒருத்தவங்க என்னடானா 267ங்கிறான், ஒருத்தன் என்னடானா 5 தொகுதி ஜெயிச்சா போதும் அப்படிங்கிறாங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கொள்கை தலைவரா 5 பேரை எடுத்திருக்காங்க. அவங்கள பத்தி யாருக்காவது ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டா அதை பத்தியுமே அவங்களுக்கு தெரியல. ஆக்சுவலி அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த முகம் மட்டும்தான் விஜய், அதை தாண்டி அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியல. அதுக்கான அரசியல் புரிதலும் அவங்க கிட்ட இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இதே நம்ம நாம் தமிழர் கட்சியில வந்தோம் அப்படின்னா சின்ன குழந்தைங்க கூட அவ்வளவு தெளிவா அழகா பேசுறாங்க. டிபேட் வா ஒண்டி கொண்டி மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. சீமான் அவர்கள் எப்படி பேசுறாங்களோ
அதையே அப்படியே ஃபாலோ பண்ணி பேசுறாங்க. ஆனா இங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அதாவது சினிமா அப்படிங்கிறது வேற, அரசியல் அப்படிங்கிறது வேற. இங்க எப்படி இருக்குன்னா, ஒரு தியேட்டர்ல படம் பார்க்கிறதுக்கு உள்ள அடிச்சு புடிச்சிட்டு டிக்கெட் வாங்கி ஓடுவோம்ல, அந்த மாதிரி விஜய் அவர்களை பார்க்கிறதுக்காக இவங்க வந்து ஓடிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு ஒரு சரியான ஒரு நடைமுறையா இருக்காது அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னோட கருத்து. சமூக ஊடகங்கள்ல எல்லாரோட கருத்துமாவே இருக்கு. இத வந்துட்டு இங்க யாரு பெரியவங்க யாரு சின்னவங்க அப்படிங்கிறதுக்கானது இல்ல. அரசியல் புரிதல்ல நீங்களும் அரசியலை தெரிஞ்சு புரிஞ்சு கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகள், நாங்க வந்து எதுக்காக நீங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்ப கவர்மெண்ட் ஜாப் எப்படி இருக்கோ அது மாதிரி விவசாயம் அப்படிங்கிறதையும் ஒரு கவர்மெண்ட் ஒரு அரசு வேலையை ஆக்கணும். அவங்களுக்கு எப்படி கவர்மெண்ட் சைடுல இருந்து நம்ம வந்து பென்ஷன் இதெல்லாம் கொடுக்கறோமோ அந்த மாதிரி அதையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அமைச்சர்கள் அவங்களோட பசங்க வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இந்த மாதிரி வந்து கொண்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஒரு விஷயம். கொரோனா கால டைம்ல வந்துட்டு தேவதையா தெரிஞ்ச நர்ஸ் எல்லாரும் இன்னைக்கு அவங்களோட நிரந்தர பணிக்காக போராடுற நிலைமைக்கு வந்திருக்கு. ஆனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருக்க யாருமே வந்துட்டு போராட்டம் எதுவுமே பண்ணல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் ஏன் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. திமுக வந்து ஒரு திருட்டு கும்பல் அப்படிங்கிறத விட ஒரு இருட்டு கும்பல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராத்திரியில இந்த மணல் கொள்ளையடிக்கிறது அதுலலாம் வந்துட்டு திமுக மட்டும் கிடையாது, அதிமுகவுமே இந்த மாதிரி கொள்ளையெல்லாம் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படிங்கிறதும் வந்துட்டு நாம் தமிழரோட கொள்கையா இருக்கு. இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சோ இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.